Taste the Daily. பஹ்ரைன் நாட்டில் நடந்த ஆசிய இளைஞர் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடியுள்ள இந்திய ஆடவர் மற்றும் பெண்கள் கபடி அணியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. தமிழக வீரர்களான சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா மற்றும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் தங்கள் சிறப்பான ஆட்டத்தால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தந்துள்ளது மெச்சத்தக்கது என அறிக்கை. அதிமுக ஆட்சி மட்டுமே மக்களுக்கான ஆட்சி எனவும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுகவின் 54ஆம் ஆண்டு பொதுக்கூட்ட விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர், பள்ளிப்பாளையத்தில் மக்கள் குடியிருக்கும் பகுதியிலேயே கொண்டுவரப்பட இருக்கும் FL2 பாரை ஒரு வாரத்திற்குள் மூட வேண்டும் எனவும் எச்சரிக்கை. மும்பையில் உள்ள நெஸ்கோ கண்காட்சி மையத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரத்தை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர். இந்திய துறைமுக சங்கத்துடன் இணைந்து துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு 5 நாள் நிகழ்வு 2025 அக்டோபர் 27 முதல் 31 வரை நடைபெறும். தமிழகத்தில் சமூக நீதியை, சமத்துவத்தை உறுதி செய்த 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற ஸ்டாலின் அரசு முடிவு. அதிமுக தொடக்கத்திலேயே கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஆணவத்தோடு சட்டமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்றிவிட்டு மக்கள் மன்றத்தில் கடும் கொந்தளிப்பு எழுந்ததும் வழக்கம் போல யூ-டர்ன் அடித்திருக்கிறது ஸ்டாலினின் துக்ளக் தர்பார் அரசு. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 19 வயது இளைஞர் கழிவறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து மரணம் அடைந்த விவகாரத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து முற்றுகை போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் அதிகரித்து வருவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய் இருப்பதற்கு சான்றாகியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஏன் எனக்கு என் பிள்ளைய பணமா கொடுத்தீங்க, நம்பி தானே இருந்தேன். இன்னைக்கு பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு நான் என்ன? ஒவ்வொரு தாயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருப்பா. 19 வருஷம் நான் வளர்த்த பிள்ளைய இன்னைக்கு பணத்தை தூக்கிட்டு போக சொல்றீங்களே, எப்படி நான் அந்த பணத்தை தூக்கிட்டு போறது? என் பிள்ளைய இழந்துட்டு ஒரு தாயோட நிலைமை எவ்வளவு சோகமானது. இன்னைக்கு என் பிள்ளை இல்லாம நான் தவிக்கிற தவிப்பு ஒவ்வொரு நாளும் வேதனையில் தான் நான் தவிக்கணும். எனக்கு ஒரு நியாயம் வேணும், என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் வேணும். தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தி பகுதியில் மழையால் நீரில் மூழ்கி அழுகிய 3.5 ஏக்கர் குறுவை நெற்பயிர்களை கண்ணீருடன் டிராக்டரை கொண்டு அழித்த பெண் விவசாயி. திமுக அரசின் அலட்சியத்தால் வட்டிக்கு கடன் வாங்கி தான் விளைத்த பயிரை தானே அழிக்க நேர்ந்ததாக விவசாயி கண்ணீர். ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாம தான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விவசாயம் பண்ணணும் சார். வட்டிக்கு ட்ரிபிள் வட்டிக்கெல்லாம் வாங்கணும் சார். ஃபைனான்ஸ் எடுத்து குழுவெடுத்து வட்டிக்கு வாங்கி இந்த விவசாயம் பண்ணி ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு சார். தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் பருவமழை விவசாயிகளுக்கு பேரழிவை கொடுத்திருக்கும் நிலையில் நாடக மாடல் ஸ்டாலின் அரசோ நெல்லை பாதுகாக்க தாய்ப்பாய்களை கூட கொடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. விவசாயிகளின் கடும் உழைப்பில் உருவான நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் நிலத்தில் முளைவிட்டு வீணாகும் நிலையில் அரசோ ஆள் இல்லை, லாரி இல்லை என காரணம் கூறிக்கொண்டு இருப்பதற்கு விவசாயிகள் கண்டனம். செலவு பண்ணி எல்லாம் முளைச்சி கிடக்குது. எங்களுக்கு இங்கே வசதி எந்த வசதியுமே இல்லை. ஒரு தார் பை கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நெல் கொட்டடை சதியாக கிடக்கு, வெறும் சேருங்கிறமா கிடக்குது. நெல் எடுக்கிறதுக்கு இங்கெல்லாம் இப்போ 13 நாளாக நெல் கொண்டாங்க கொட்டி. எங்களுக்கு நெல் எடுக்கல, இந்த முளைச்சி கிடக்குது. எங்களுக்கு நாங்கள் இப்படி நஷ்டடு பண்ணால் எப்படி நாங்கள் விவசாயம் பண்ணுறது? என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு வருஷத்துக்கு வருஷத்துக்கு தான் எங்களுக்கு இடத்த மாற்றி கொடுங்க, ஏதாவது வேறு இடம் மாற்றி கொடுங்க நெல் போடுறதுக்கு. இப்போ 200 சிப்பம் போட்டிருக்கிறோம். 200 சிப்பம் போட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன இப்போ 20 சிப்பம் கிடக்குது, கீழே கிடக்குது, முளைச்சி கிடக்கு நெல்லெல்லாம். நாங்கள் வச்சு என்ன பண்ண முடியும்? இதை காய வச்சு கொடுக்க சொல்கிறாங்க, காய வச்சு போட சொல்கிறாங்க. காய வச்சு போட்டால் தான் எடுத்துக்கிறோங்கிறாங்க.
நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆள் பற்றாக்குறை, நெல் பிடிக்க தேவையான அப்போதுமான ஆள் இல்லை. ரெண்டாவது பிடிச்ச நெல்லே கிட்டத்தட்ட ஒரு 4000 சிப்பு அடுக்கி இருக்குது. அதுக்கே லாரி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கவர்மெண்ட்லேருந்து லாரி வரல அப்படின்னு சொல்லி மூட்டை பூரா தேங்கி எல்லாம் முளைச்சி போச்சு. இது இல்லாமல் விவசாயி கொட்டி 10 நாள் 15 நாள் ஆச்சு, அளக்கவே இல்லை. எல்லா நெல்லும் முளைச்சி போச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முளைச்சி போச்சு. ரொம்ப பாடுபட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைடு எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாங்கிறது தெரிய மாட்டேங்குது. கேட்டால் லாரி சரியான முறையில் அனுப்பிச்சதா கூட இருக்கிற நெல்லுலாம் கவுந்து பண்ணியிருக்கலாம். இன்னுமே லாரி அனுப்பவே மாட்டேங்கிறாங்க. பட் ஆஃபீஸ் வைஸ் கேட்டோம்னா அவங்களும் சரியான பதில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் வரும், பிடிப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். ஆல்மோஸ்ட் எல்லா நெல்லும் வீணாகக்கூடிய ஸ்டேஜ் 90% மேலே போயிடுச்சு. கடின உழைப்பை கொடுத்து விளைவித்த நெற்பயிர்கள் நிலத்திலேயே சாய்ந்து முளைத்ததை கண்ட பெண் விவசாயி நெற்பயிரை கையில் எடுத்து கண்ணீர் விட்டு அழுத சோகம். நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒவ்வொரு மூட்டைக்கும் அதிகமாக பணம் கொடுத்தும் விடியா திமுக அரசு நெல்லை கொள்முதல் செய்யாமல் வீணடிப்பதாக கண்டனம் தெரிவித்த விவசாயி இப்படியே சென்றால் விவசாயமே அழிந்துவிடும் என வேதனை. அங்கே போனால் அதில் முன்னுரிமை கிடையாது. ஒரு வேளாண் கருவி விவசாயம் பண்ணவே முடியல. இதில் வேளாண் கருவி ஆஃபீஸில் பதிவு பண்ணோம்னா அங்கே பதிவு பண்ணியா இங்கே பதிவு பண்ணியா போட்டு அலங்கமலங்க அடித்து ஒரு அறுக்கிறதுக்கு உண்டான பொசிஷனும் கிடையாது. எல்லாம் நனைஞ்சு ரொம்ப எல்லாம் முளைச்சி போய் அதையும் மீறி அறுத்து கொண்டு வந்தோம்னா அதை முறையாக அளந்துக்கிறது கிடையாது. இப்படி தாங்க நடக்குதுங்க, மோசமாக நடக்குது. கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம மூட்டைக்கு இதுக்கு காசு தரணும்? ஆனால் அதையும் மீறி போய் தொலைது நம்ம நெல் போனால் சரின்னு தான் சொல்லி, ஏன்னா அளக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்து தொலைகிறாங்க. அதையும் வாங்கிட்டு சரியான முறையில் செய்கிறதில்ல. அதில் 1008 அலங்கமலங்க அடிக்கிறது. இது இந்த நிலை நல்லா இல்லை. இது நீடிச்சுனாக்கும் விவசாயமாக அழிஞ்சிடும். திமுக ஆட்சியில் முறையான குடிமராமத்து பணிகள் இல்லாததால் ஆண்டுதோறும் வயல்களில் நீர் தேங்கும் பிரச்சினை தீவிரமடைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. எல்லா வடிகாலும் லாக்கு, அதுதான் மெயின் பிரச்சனை. ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு, அதுக்கே இங்க ஊர் மிதக்குது. எப்படி மிதக்கும்? மாசக்கணக்காக மழை பெஞ்சா என்ன ஆகும்? வடிகால் எதுவுமே சரியாவே தூர் வரல, எல்லா வடிகாலும் லாக்கு. இது ஒரு நாள் மழைக்கே அந்த எல்லாம் முளைச்சி இந்த வீணாவே கிடக்கு பயிர் பூரா. என்னதான் பண்றது? நாங்க இப்படியே போயிட்டு இருக்க. கடன் வாங்கி பயிர் செய்துவிட்டு தற்போது பயிர்கள் அனைத்தும் வீணாகி இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக விவசாயிகள் கண்ணீர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பயிர்களை விடியா அமைச்சர் பார்வையிட்டு சென்றதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என விவசாயிகள் திட்டவட்டம். ஏதோ கண் துடைப்பாக 2-3 ஊர்களை மட்டுமே விடியா அமைச்சர் பார்வையிட்டு சென்றதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் முழு பாதிப்பையும் கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். வேளாண் துறை அமைச்சர் MRK அவர்கள் பார்வையிட்டதில் எங்களுக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரை அவங்க பார்த்துருக்காங்க? ஒரு 2-3 ஊரை பார்த்துட்டு நானும் பார்த்துட்டேன்னு பேருக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா எல்லா ஊரையும் இங்கே பார்க்கணும். கொரடாச்சேரி ஒன்றியம், நன்னிலம் ஒன்றியம், வலங்கைமான் ஒன்றியம் எல்லாம் மிக பெரிய பாதிப்பு. இந்த நாடாக்குடி கொரடாச்சேரி நன்னிலம் ஒன்றியத்தில் நாடாக்குடியை பாருங்க, சுத்தமாக முற்றிலும் அந்த வாய்க்கால் தூர் வராமல் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அதே போல் திருக்கலம்பூரை போய் பாருங்க, கொரடாச்சேரி வட்டாரத்தில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த ஊரை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்குகள் சேதம். பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழையால் சாகுபடிக்கு தயாராக இருந்த 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் வருங்காலங்களில் விவசாயம் என்ன ஆகுமோ என வேதனை. 3 ஏக்கர் வரையும் இப்போ குருவை நெல் நட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சாஞ்சி போய் படுத்து நெல் முளைச்சிருச்சு. அது எப்படி தான் நாங்கள் அறுத்து எப்படி தான் நாங்கள் அந்த லாபத்தை அடைய போகிறோமோ. ஒரு ஏக்கருக்கு எப்படியும் 2000, 3000, 20,000, 25,000, 30,000 செலவாகுது. இந்த செலவையெல்லாம் நாங்கள் எப்படி தான் மேலே போகிறோம் என்னன்னே தெரியல. இந்த அதிகாரி கவனத்திற்கு இது கண்டிப்பாக இது பார்க்கணும். அதிகாரிகளும் இன்னும் ஒரு அதிகாரிகள் இன்னும் பார்க்கவே இல்லை. வேதனையாக இருக்குது. விவசாயிகள் வாழ்நாள்லாம் இப்படி தான் இன்னும் வரும் காலங்களில் விவசாயம் என்ன எப்படி தான் நடக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் சுற்று வட்டார பகுதியில் பெய்த மழையால் 100 ஏக்கர் நடவு நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். திறனற்ற திமுக அரசு வாய்க்கால்களை தூர் வாராததாலேயே விளைநிலங்களில் மழைநீர் தேங்குவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சுமார் 100 ஏக்கர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மேனி செலவு பண்ணியிருக்கோம். தண்ணி வடிந்தாலும் அந்த இது சரியாக திருப்பி அது எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா காலம் தப்பி மழை பெஞ்சு உங்களுக்கு இதானதுனால எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் எட்டுப்பள்ளிக்காடு அரசு நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். முன்னதாக ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் பெற்றோர் போலீசாரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்த நிலையில் தாமதமாகவே நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவலம். ஸ்கூல்ல மாதா பிதா குரு தெய்வம். குரு அவங்க தானே, எங்களுக்கு அப்புறம் அவங்க தானே, அவங்கள நம்பி தானே அனுப்புறோம். அவங்க தானே ஒழுங்கா பாத்துக்கிடணும். என் பிள்ளைக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணது. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லா சார்பாகவும் நான் தான் முதல்ல பிரச்சனை பண்ணேன். அவரை வேலையை விட்டு தூக்கணும். போக்சோ சட்டத்தில் அவரை போடணும். போக்சோ சட்டத்தில் அவரை கைது பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஓயும். அது வரைக்கும் ஓயாது. சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவிகள் பலரை கல்லூரியின் மூத்த பேராசிரியர் பொன்னையா பாலியல் துன்புறுத்தல் செய்தது விசாரணைக்குழு அறிக்கையின் மூலம் அம்பலம். கல்வி நிலையங்களில் மாணவிகள் மீதான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும் ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் தோல்வியே பரிசு என மக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் பகுதியில் தக்காளி ஏற்றி வந்த லாரியில் சட்டவிரோதமாக காரைக்கால் மது பாட்டில்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நடைபெறும் கள்ள மது விற்பனை இளைஞர்களை போதையின் பாதையில் தள்ளி சீரழிப்பதாக பொதுமக்கள் காட்டம். தூத்துக்குடி ரோஜ் பூங்கா கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் பீடி இலைகள் சிக்கின. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் அண்டை நாடுகளுடன் தொழில் தொடர்பு இருப்பதை விட போதைப் பொருட்கள் தொடர்பு சர்வசாதாரணமாக நிகழ்வதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் மக்காசோள தோட்டத்தில் கஞ்சா செடி பயிரிட்டவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளதால் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து கஞ்சா செடிகள் வளர்க்கப்படும் அவல நிலை. தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 1.5 கிலோ அதிக போதை தரும் ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்தவர் சென்னை விமான நிலையத்தில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி ஊடுருவதாக பொதுமக்கள் விமர்சனம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் வரக்காளிப்பாளையத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் பிரச்சினை காரணமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற உறவினரை காரை விட்டு மோதியதுடன் இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்த நபர் தலைமறைவு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் நடைபெறாத நாளே இல்லை என்ற சூழல் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் காரை அருகே சொத்து மற்றும் மின்சாரம் தொடர்பாக சகோதரர்களிடையே ஏற்பட்ட தகராறில் மது போதையில் தாயை குத்தி கொன்ற மகன் உட்பட 3 பேர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் கட்டுக்கடங்காமல் அரங்கேறி வரும் அவலம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே காணாமல் போன மாற்றுத்திறனாளி வனப்பகுதியில் எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி.
விடியா திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டதாகவும் மக்கள் கேள்வி. விழுப்புரம் அருகேயுள்ள தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் மது அருந்து கொண்டிருந்த திமுக கிளை செயலாளர் மீது அடையாளம் தெரியாத நபர் கார் ஏற்றி கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் மாடல் அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிக்காததன் விளைவாக தங்கள் சொந்த கட்சி நிர்வாகிகளே கொல்லப்படும் அவலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கடனாக கொடுக்கப்பட்ட 2 லட்சத்தை திருப்பி கேட்டவர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய வழக்கில் 2 சிக்கினர். ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதால் குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறியுள்ள அவலம். திமுக ஆட்சியில் பாலின சோதனை சட்டம் செயலிழந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் கடலூரில் மீண்டும் அவலம் வெடித்துள்ளது. சட்டவிரோத பாலின சோதனை வலையமைப்பில் ஒருவர் பிடிபட்ட நிலையில் பெண் சிசுக்களை கருவிலேயே கொள்ளும் இந்த நடைமுறைக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்காதது திமுக அரசின் தோல்வியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள மத்திய சிறையில் ஜாதி ரீதியாக நடந்த மோதலில் கைதி ஒருவரை தாக்கியதில் அவர் காயமடைந்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக அரசு சிறைக்குள்ளேயே ஜாதிய மோதல் அரங்கேறும் அளவிற்கு சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே முன்விரோத தகராறில் இளைஞரை பீர் பாட்டிலால் குத்திய சிறுவன் சிக்கினான். ஏவல் துறையின் மீது சமூக விரோதிகளுக்கு பயம் இல்லாததாலேயே விடியா ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அரசு மதுபான கடையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் மளிகை கடைகளில் 1,69,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் போலீசாரின் அலட்சியத்தால் அடையாளம் தெரியாத நபர்கள் துணிகரமாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வழக்கறிஞர் ஒருவரை விசிகாவினர் சரமாரியாக தாக்கிய விவகாரத்தில் ஒழுங்காக கூட அடி விழவில்லை என திருமா பேசி இருந்த நிலையில் பார் கவுன்சில் அலுவலகத்திற்கு உள்ளேயும் சென்று விசிகாவினர் வழக்கறிஞரை தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. முறைத்து பார்த்ததால் 2 தட்டு தட்டினார்கள் என மேடையில் விளக்கம் அளித்த திருமா இந்த வீடியோவிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என வழக்கறிஞர்கள் ஆவேசம். மதுரை மாநகராட்சி 71வது வார்டு மாடக்குளம் நடுத்தெரு பகுதியில் மழைநீர் கழிவு நீருடன் தேங்கி கடும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அவ்வழியாக வந்த திறனற்ற திமுக அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மக்களின் ஆவேச குரலால் அஞ்சி நடுங்கிய அமைச்சர் மூர்த்தி கூட்டணியில் உள்ள விசிகாவை சேர்ந்த அந்த வார்டு கவுன்சிலரிடம் கேட்ட நிலையில் அவரும் பதிலுக்கு வாக்குவாதம் செய்ததால் செய்வதறியாது திகைத்தார். $4,000 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்ததாக கூறி திமுக அரசு மக்களை ஏமாற்றி வந்த நிலையில் 1 வாரம் பெய்த மழைக்கே சென்னை சாலைகளில் 2,000 பள்ளங்கள் ஏற்பட்டதாக மேயர் பிரியா கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. பல ஆயிரம் சாலைகள் அமைக்கப்பட்டதாக திமுக அரசு கூறும் நிலையில் உயிர் பலி வாங்கும் குழிகளாக மாறியுள்ள சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எந்த உடன்பிறப்புக்கு பாக்கெட்டுக்கு சென்றது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டில் பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் 100 மீட்டர் தள்ளி நிறுத்தப்படும் பேருந்துகளால் பயணிகள் கடும் அவதி.
பேருந்து நிறுத்தத்திலிருந்து தள்ளி நின்ற பேருந்தில் கல்லூரி மாணவிகள் புத்தக பையுடன் ஓடி சென்று ஏறிய வீடியோ காட்சிகள் விடியா ஆட்சியின் அவலத்திற்கு சாட்சியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நத்தீஸ்வரமங்கலம் கிராமத்தில் அங்கன்வாடி மையம், ஊராட்சி சேவை மைய கட்டிடங்களுக்கு சூழ்ந்த மழைநீர். ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் குருவிகுளத்தில் 50 மைல்களை விஷம் வைத்து கொன்ற நபர் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் பறவைகளை கொல்லும் அளவிற்கு ஏவல்துறை மீது யாருக்கும் பயமில்லாமல் போய்விட்டது என மக்கள் ஆவேசம். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆய்வக வசதிகள் இன்றி மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் திடீரென கண் விழித்துள்ள ஸ்டாலின் அரசு ஆய்வகங்கள் பாதுகாப்பு என அறிவிப்பு. 61 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நவீன உபகரணங்கள், ஆசிரிய பயிற்சி என கூறும் ஸ்டாலின் அரசின் வசனங்கள் வெறும் தேர்தல் பிரச்சாரமாக பார்க்கப்படுவதாக கல்வியாளர்கள் கருத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்கள் 4 பேரை வெறிநாய்கள் விரட்டி கடித்ததால் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதி. அரசு பள்ளி வளாகங்களில் மாணவர்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் ஆஸ்கர் நடிப்பு நாயகன் எங்கு அழுது புலம்பி நடித்துக் கொண்டிருக்கிறார் என பெற்றோர் கேள்வி. சென்னை அடுத்த போரூர் ஐயப்பன் தாங்கல் பிரதான சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் சாலையை பராமரிக்கவில்லை என்றும் மழைநீர் வடிகாலை சீரமைக்காததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் காக்குளூர் ஊராட்சி சிங்காரவனம் தெருப்பகுதியில் மழைநீர் வடிய வழியின்றி குளம்போல் தேங்கி நிற்பதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள். மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மக்கள் வேதனை. இந்த ஏரிக்கு போகிற தண்ணியெல்லாம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குது. 2வது உள்ளே வந்துச்சு, போன மழையில் உள்ளே வந்துச்சு தண்ணியெல்லாம், பாம்பு எல்லாமே வந்துச்சு. நாங்கள் எப்படி நடைபாதை இல்லாத வேலைக்கு கூட போக முடியாத நாங்கள் இருக்கிறோம். இப்படி தான் அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டுன்னு தொடாலவு தண்ணியில் இந்த மாதிரி தான் போய் கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு வழியே இல்லை. இனியாவது இதுக்கு வழி பண்ணணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டி மனம் வருந்தி. திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரத்தில் நாள்தோறும் டன் கணக்கில் கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. தங்கள் நிலையை நேரில் வந்து பார்க்கும்படி பாடல் பாடி ஆட்சியருக்கு கண்ணீர் மல்க அழைப்பு விடுத்த கர்ணன் பட குணச்சித்திர நடிகை முத்தம்மா பாட்டி குப்பைகளை அகற்றாவிட்டால் உண்ணாவிரதம் இருந்து உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக அறிவிப்பு. முத்தம்மா படிக்கிற கலெக்டர் ஐயா கண்டிப்பா வரணுமே. நான் காட்டு பேச்சு கருணம்படத்தில் நடித்த பேச்சு படிக்கிறேன். இந்த ஐயா கண்டா வர சொல்லுங்க. இந்த கருணா ஐயாவை கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வருங்க. நாங்கள் எல்லாம் புகையில் கிடந்து இந்த நாற்றத்தில் கிடந்து ஒன்று மழை பெஞ்சிட்டு பூச்சி பிள்ளாமலாம் பிள்ளைய மேலே வந்து தீனை பிடிச்சா எங்களால் ஓடி சாடி பார்க்க வழி இல்லையா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மா சத்திரத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர் 2 நாட்களாக வெளியேறாததால் மக்கள் அவதி. விஷப்பூச்சிகள் மற்றும் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் நிலை உள்ள நிலையில் புகார் அளித்தும் அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனத்துடன் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் நீலமங்கலம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்காததால் மழையில் நனைந்து வீணான நெல்மணிகள். திறனற்ற திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் விவசாயிகள் நஷ்டமடைவதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 80 லாரிகளில் ஒரு லாரிக்கு 450 மூட்டைகள் வீதம் 36,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் கடந்த 17ஆம் தேதி முதல் நிறுத்தி வைப்பு.
லாரியில் உள்ள நெல் மூட்டைகளை தொடர்ந்து பெய்யும் கனமழையால் முளைக்க துவங்கி நெல்மணிகள் வீணாவதால் விவசாயிகள் வேதனை அடைவதோடு லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரமும் பாதிப்பு. 17ஆம் தேதி தீபாவளிக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை போட்ட டோக்கனு இன்னும் இறக்கலை. அன்னைக்கு ஆரச்சுக்கு வந்த வண்டி வந்து மீந்து போன வண்டியை வந்து கொட்டையூர் டைவர்ஷன் கொடுத்தாங்க. அங்கேருந்து இப்போ ரொம்ப நாள் நின்றுச்சு, மழை பெஞ்சு நாங்களும் படுதா விட்டுட்டு என்னால் முடிஞ்ச ஏதோ செஞ்சேன். மறுபடியும் அங்கேயிருந்து டைவர்ஷன் வாங்கி எம்ஆர்எம்லேருந்து டைவர்ஷன் வாங்கி மறுபடியும் குடிச்சிட்டு வந்துச்சு. இப்போ இங்கே 10 நாள் இவ்வளோ 8 நாளாக நிற்கிது. இன்னும் அவங்க இறக்க சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க இறக்க முடியாது, ஒன்று இது பச்சை முளைச்சிருச்சு, இந்த மாதிரி அவங்க பிசி வந்து அவங்க சாக்கு மாற்றி கொடுத்து தான் இறக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சாக்கு மாற்றி கொடுக்குற வரைக்கும் நான் என்னோட பொழப்பு கெட்டு போகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே சிக்கராயபுரம் பகுதியில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழப்பு. தமிழகத்தில் செயல்படும் போதை மறுவாழ்வு மையங்களை திறனற்ற திமுக அரசு முறையாக ஆய்வு செய்து அங்கு சிகிச்சை பெறுபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். ஈரோடு கூட்டுறவு நகர் வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 80 சவரன் நகைகளை கையாடல் செய்த வங்கி ஊழியர் தலைமறைவு. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தலைமறைவாக உள்ள வங்கி ஊழியரை பிடிக்க முடியாமல் திணறல். கோவை வளையாறு அருகே கேரளா நோக்கி சென்ற காரில் 2 கோடியே 54 லட்சம் ரூபாய் அபாலா பணத்தை கடத்திச் சென்ற ராஜஸ்தான் மாநில இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த திருநீர்மலையில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 12,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் மற்றும் ஊழல் புரையோடி போயிருக்கும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மக்கள் ஆவேசம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் அன்னதானம் வழங்கும் இடத்தில் மின் இணைப்பு வழங்காததால் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் உணவருந்திய முருக பக்தர்கள். ஸ்டாலின் மாடல் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் அன்னதானம் வழங்கும் இடத்துக்கு எப்போது மின் இணைப்பு தரும் என முருக பக்தர்கள் வேதனையோடு கேள்வி. ஆண்டவர்கிட்ட கேட்டோம், 37 வருஷமா நடத்திருக்காரு, சாப்பாடு பண்றது 30 வருஷம் நடத்திருக்காரு. என்ன பிரச்சனைனா அவங்க வந்து கரண்ட் கொடுக்க மாட்டாங்க, செட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்களாம், நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கீழ்கட்டளை தேன்மொழி நகர் 1வது தெருவில் பாதாள சாக்கடை முறையாக தூர்வாராததால் கழிவுநீர் பீரிட்டு சாலை முழுவதும் பரவி உள்ளதால் நோய் தொற்று பரவும் ஆபத்து. விடியா திமுக அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் பாதாள சாக்கடைகளை தூர்வாராமல் மக்களை ஏமாற்றும் வேலைகளிலேயே திறம்பட செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஸோ இந்த மழைனால எங்களுக்கு என்னென்னா இந்த செப்டிக் டேங்க்லாம் ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஸ்வீச் தண்ணி தெரு ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இந்த கழிவு நீர்லேருந்து மலம் அப்படியே வெளியே வருது. சொல்லப்போனால் என் பையனுக்கு போன ஒரு வாரமாக வந்து ஒரே காய்ச்சல் ஃபீவர்னு ஹாஸ்பிட்டலுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் கார்பரேஷன்லேயே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டோம், பட் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் தான் அனுப்புகிறாங்களே தவிர எந்த ஒரு கமிஷன் ஏசி கூட பேசிட்டோம் நேரில், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று 6 மணி வரைக்கும் நின்று நாள் ஃபுல்லாக பார்த்தோம், வெறும் மண்ணுக்குன்னு அள்ளிட்டு போகிறாங்க தவிர அந்த நிரந்தர தீர்வு வரல. இந்த பாதாள சாக்கடை கழிவு நீர் தொடர்பாக நாங்கள் 26/12/21 அமைச்சர் போட்ட மீட்டிங்கிலே நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். இது தொடர்பாக இத்தனை ஆண்டு காலம் ஆயும் ஒரு தீர்வு காணலைன்னாக்கா எந்த அளவுக்கு நிர்வாகம் இருக்குதுன்னு பாருங்க, அதிகாரிகள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு பாருங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குமராக்குடி புதுத்தெரு பகுதியில் 25 நாட்களாக குடிநீர் வழங்காத திறனற்ற திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு தேவையான குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. 25 நாளாக எங்கள் கிராமத்துக்கு தண்ணியே வரல. நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியும் பார்த்தோம், நடையாக நடக்கிறோம், எங்களால் தண்ணி எடுக்க முடியல. சரி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பார்த்துட்டு இருந்தோம், எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இன்னைக்கு போய் சாலை மறியலில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஈபி பிரச்சனை, நீங்கள் ஈபியில் தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை நாங்கள் இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கோம், இவ்வளோ நாள் தண்ணி வரல சொல்லிட்டு இருக்கோம், யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காத கள்ளக்குறிச்சி மாவட்ட திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்கு பிரிவு தலைமை காவலர்கள் 2 ஆயுதப்படைக்கு மாற்றம்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் 68 உயிர்கள் பலியாகியும் இன்னும் திருந்தாத விடிய அரசின் காவல்துறையினருக்கு பணியிட மாற்றம் எல்லாம் ஒரு தண்டனையா என்றும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டாமா என மக்கள் ஆவேசம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் திருப்பகுதியில் மின்சார இணைப்பு பெட்டி வெடித்து வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் பழுதடைந்த நிலையில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதால் மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மழைநீரில் மூழ்கி முற்றிலும் பாதிப்படைந்த விளைநிலங்களை வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என விவசாயிகள் கண்ணீர். வடிநீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கைகளை காற்றில் பறக்கவிட்ட விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக வாழ்வாதாரம் இழந்த தங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வரை இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். மழையினால நட்டு 15 நாள் தான் ஆகுது. ஒரு ஏக்கருக்கு 20,000 செலவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வடிகால் கிடையாது, சரியான வடிகால் கிடையாது. எந்த ஒரு அதிகாரியை வந்து பார்க்கறது கிடையாது. பல முறை சொல்லியும் ஒரு அதிகாரியை வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு மேலாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நடுவெல்லாம் வீணாக போயிட்டுது. நாங்கள் எந்த வழியிலையும் கரையறதுக்கான வழி கிடையாது. அதனால வருவாய்த்துறையும் பொதுப்பணித்துறையும் வந்து நேராக பார்த்து இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்னு கேட்டு வருகிறோம். அதிகாரி வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் விவசாயிகள்லாம் நாங்கள்லாம் அவங்கள சிறை பிடிச்சிருவோங்கிறதுக்காக யாரும் வர்றதில்லை. தயவு செய்து வந்து இந்த வடிகாலெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காணணும்னு. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகர்கோவிலில் உள்ள குமரி அணை மதகுகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். மழைநீர் வடிகால் பணிகளை ஸ்டாலின் அரசு செய்யாததால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பியாக பதவியேற்ற பிறகு அவரது சொந்த ஊரில் 11வது முறையாக குடிநீர் கேட்டு போராடி வரும் மக்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. வேலூர் மாநகர் சுற்றுப்பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அவதியடைந்த பொதுமக்கள் இதுவே இருண்ட ஆட்சிக்கு சாட்சி என சாடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததே சாலைகளில் மழைநீர் தேங்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருமலை திருப்பதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் மழை காரணமாக தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் கடும் அவதி. மலைப்பகுதியில் பாறை சரிவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் கவனமாக பயணிக்க தேவஸ்தானம் அறிவுறுத்தல். ராஜஸ்தானின் அஜ்மீர் அருகே நடைபெறும் இந்தியாவின் மிகப்பெரிய கால்நடை திருவிழாவான புஷ்கர் ஒட்டக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் விற்பனைக்காக காட்சி. நவம்பர் 5 வரை நடைபெறும் இவ்விழாவில் வணிக பயன்பாட்டிற்காக ஒட்டகங்கள் வாங்கவும் பார்வையிடவும் ஏராளமானோர் குவிந்தனர். டிசம்பர் மாதம் முதல் பிற மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்க உத்தரகாண்ட் அரசு முடிவு.
சுற்றுச்சூழல் மாசுபடுவதில் இருந்து மாநிலத்தை பாதுகாத்து தூய்மையை மேம்படுத்தும் நோக்கில் பசுமை வரி கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல். மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரின் 27வது லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை. இரு அணிகளும் மோதும் போட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் காலை 11 மணியளவில் தொடங்க உள்ளது. வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு உலகின் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜோக் சின்னார் தகுதி. அரையிறுதிப் போட்டியில் 6-3, 6-4 என்ற நேர்செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாரை வீழ்த்தி இறுதியாட்டத்திற்கு தகுதி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஆறுதல் வெற்றி. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா அணி 236 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் பின்னர் பேட்டிங் செய்த இந்திய அணி 38.3 ஓவர்களில் 237 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் ஆட்டமிழக்காமல் ரோஹித் சர்மா 121 ரன்களும் விராட் கோலி 74 ரன்களும் அடித்து அசத்தல். தொடரில் 1 சதம் 1 அரை சதத்துடன் 202 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மா ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருதை வென்றார்.